நேத்து நம்ம சஷ்வின் புலிக்குட்டிக்கு பிறந்தநாள் இல்லையா? நான், தம்பி, அம்மா 3 பேருமே முழிச்சிருந்து மிட் நைட்ல விஷ் பண்ணியாச்சுங்க. நல்ல வேளை நம்ம புலிக்குட்டியும் முழிச்சிருந்தாரு. அப்படியே மறுநாள் சிக்கன் பிரியாணி பண்ணியிருந்தோம். அதுக்காக கொத்தமல்லி, புதினாவ கிளீன் பண்ணி குடுத்துட்டுருந்தேன். அது பாருங்க பர்த்டே பாய் எவ்வளோ பொறுப்பா புதினா கிள்ளி தந்தாருன்னு. அப்படியே வெள்ள பூண்டு எப்படி உரிச்சிட்டுருக்காருன்னு பாருங்க. பொதுவாவே நார்மலா சாம்பார் வைக்கும்போது கூட அவன் அழகா வெங்காயம் உரிச்சு தருவான். அப்புறமா பெரியவன பாருங்க, முந்திரி பருப்பு எடுத்துட்டு பாயாசத்துக்கு வாங்கிட்டு வந்த முந்திரி பருப்பு எடுத்துட்டு, "அம்மா எனக்கு உடைச்சு தாம்மான்னு" கேட்டுட்டு இருந்தான். பெரியவன் எப்பவுமே அப்படிதாங்க. சின்னவன் எப்பவுமே எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருப்பான். துணி காய போட போனா கூட ஹெல்ப் பண்ணுவான். அப்படியே நம்ம எல்லாத்தையும் கிளீன் பண்ணி குடுத்துட்டு, ஹெல்ப் பண்ணிட்டு, அப்படியே அம்மா சிக்கன் எந்த லெவல்ல இருக்குன்னு பார்த்துட்டு இருந்தோம். அம்மா பண்ணிட்டு இருந்தாங்க. சூப்பரா எவ்வளோ நீள நீளமா அழகா பண்ணியிருக்காங்க பாருங்க பிரியாணிய. எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு. இந்த டைம் வந்து பிரியாணி ரைஸ் வந்து லூஸ்ல வாங்கியிருந்தோம். எப்பவும் இண்டியா கேட் தான் வாங்குவோம். இந்த டைம் நல்லா லூஸ்ல வாங்கியிருந்தோம். சூப்பராவே இருந்துச்சு. அப்படியே சிக்கன் 65 தான் அவங்க விரும்பி சாப்பிட்டாங்க. சாதம் கூட அவ்வளோ சாப்பிடல. இந்த டைம் குழந்தைங்களுக்காண்டி சாதத்துல நல்லா காரம் கம்மியா பண்ணியிருந்தாங்க பிரியாணி. காரம் கம்மியா இருந்தாலும் அந்த ஃப்ளேவர் அழகா இருந்துச்சு. சூப்பரா பண்ணியிருந்தாங்க அம்மா பிரியாணி. பிரியாணி சாப்பிட்டாங்கன்னா, சிக்கன் 65 தான் விரும்பி சாப்பிட்டாங்க. அப்போ இங்க பாருங்க, அந்த வெங்காய சம்பல எப்படி சாப்பிட்டுட்டு இருக்காரு பாருங்க. அவர் வெங்காய சம்பல் தான் நல்லா சாப்பிட்டாரு. அந்த சாப்பிடும்போது பாருங்க, அவன் வாயில அந்த தயிர் வந்து இந்த கிருஷ்ணர் வாயில வெண்ணெய் இருக்கிற மாரி எவ்வளோ அழகா இருக்கு பார்த்தீங்களா? அப்புறமா 2 லெக் பீஸ் இருந்துச்சு. ஆளுக்கு 1 கையில குடுத்து சாப்பிட சொன்னோம். 2 கடி கடிச்சிட்டு அப்படியே தந்துட்டாங்க. ஆக்சுவலா அவங்க வெங்காய சம்பல் சாப்பிட்டா தான் அதிகம். எனக்கு தெரிஞ்சு அதான் வயிறு ஃபுல்லா இருக்கும். அப்புறமா நம்ம பர்த்டே பாய் வந்து தூங்கிட்டாரு. நானும், தம்பி அப்புறம் சபரிஷ் 3 பேரும் போய் எடுக்க போயிருந்தோம். கேக்லாம் வாங்கிட்டு வரலான்னு போயிருந்தோம். ஆ நாங்க போய் டீ ஷர்ட் அண்ட் ட்ரவுசர் வந்து செட்டா இருக்கிற ட்ரெஸ்ஸஸ் நெறைய பார்த்தோம். அது எதுவுமே எனக்கு திருப்தியா இல்ல. எல்லா கலர்ஸுமே நம்மட்ட இருந்த மாரி இருந்துச்சு. அவ்வளவா ஒண்ணும் பிடிச்ச மாதிரி இல்ல. ஸோ அதுக்கடுத்து பெரியவனுக்கு வந்து சபரிஷ்க்கு வந்து எப்பவுமே பாக்கெட் ஒட்ட ஷர்ட்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ அத எடுத்துட்டு வந்தாச்சு. அப்புறம் என்னோட செலக்ஷன் எப்படி இருக்குன்னு கண்டிப்பா நீங்க சொல்லுங்க. ஆ அந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறமா கேக் ஷாப் போயாச்சு. இந்த டைம் வந்து இட்டாலியன் கேக் ஷாப்ல தான் கேக் வாங்கியிருந்தோம். கேக் வாங்குறதுக்கு தம்பி செலக்ஷன் தான். அப்புறம் அங்கேயே ஷோ பீஸ்க்காக நெறைய புட்டிங் கேக் வச்சுருந்தாங்க. அதையும் 4, 5 பீஸ் வாங்கிட்டு வந்தோம். வந்ததுமே பார்த்தா நம்ம குட்டி பையன் எந்திரிச்சிட்டாரு. அவர் கையில குடுத்து டேஸ்ட் பண்ண சொல்லியாச்சு. அப்புறம் டெக்கரேஷன் பலூன்லாம் ஊதிட்டு இருந்தோம். பெரியவனும் ஆசைப்பட்டு ஊதுனான். நான் சின்னவன் வந்து ஊத ட்ரை பண்ணாரு. ஊத முடியல. ஊத சொன்னா உறிஞ்சிட்டு இருந்தாரு. அப்புறமா ட்ரெஸ்ஸு அந்த செயின், பிரேஸ்லெட்லாம் போட்டதுக்கப்புறம் ஃபோட்டோ எடுக்கலான்னு போஸ் குடுக்க சொன்னா, அவர் இப்படி தான் கண்ணு சிமிட்டிட்டு இருந்தாரு. அதுலயும் டிவில வந்து ட்ரம்ஸ் மியூசிக் இருந்துச்சு. அதுக்கு ஏத்த மாரியே கண் சிமிட்டிட்டு இருந்தாரு. அழகா இருந்தது அத பார்க்குறதுக்கே. அப்புறமா வழக்கம் போல கேக்கெல்லாம் கட் பண்ணிட்டு, அவர் ரொம்ப நேரமா எதிர்பார்த்த கேக்கையும் அவர் வாயிலயும் ஊட்டிட்டு, நம்மளும் அவர வச்சு ஊட்ட வச்சு நம்ம எல்லாரும் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு, வீடியோஸ்லாம் போட்டுட்டுருந்தோம். ரொம்பவே திருப்தியா இருந்துச்சு இந்த பர்த்டே. இப்ப இவனோட ஸ்டார் பர்த்டே அப்புறம் ஃபர்ஸ்ட் பர்த்டே 2மே அவங்க அப்பா வீட்ல வச்சு தான் செலிப்ரேட் பண்ணியிருந்தோம். இந்த டைம் வந்து எங்க வீட்ல வச்சு செலிப்ரேட் பண்ணியிருந்தோம். ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. உங்களுக்கும் இந்த மாதிரி வீடியோ, இந்த மாரி எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் புடிச்சிருந்துச்சா, கண்டிப்பா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. அப்புறமா சொல்ல மறந்துட்டேன், என்னோட ட்ரெஸ் செலக்ஷன் எப்படி இருக்குன்னு கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுங்க. என் குழந்தைங்க எப்படி இருக்காங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அப்புறம் நம்ம சேனலையும் கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. நெறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின எக்ஸ்பீரியன்ஸையும் என்கிட்ட சொல்லிடுங்க. தேங்க் யூ.